ஏப்ரல் 19 நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு சேகரிப்பு பணியானது இந்தியா முழுவதும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அனைத்து அரசியல் கட்சி சார்ந்த அரசியல் தலைவர்களும் சரி, வேட்பாளர்களும் சரி, அனைவரும் தீவிர வாக்குறுதியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியாவில் முக்கியமாக தமிழகத்தில் 39 தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தலும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதிக்கு தேசிய சமூக நீதி கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய வெங்கடேஷ்குமார் வேட்புமனு தாக்கல் செய்து தொடர்ந்து தன்னுடைய தீவிர பிரச்சாரத்தில் குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டு குக்கர் சின்னத்திற்கான வாக்கு சேகரிப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார். அவர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் அதிகம் கூட்டமாக வந்து கலந்து கொண்டு அவருக்கு தங்களுடைய ஆதரவினை தெரிவித்து வருகின்றனர். மக்களுடைய பிரச்சனைகளையும் குறைகளையும் முழுமையாக கேட்டறிந்து தான் எம்பி ஆனது பின்னால் அனைவருக்கும் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதாக ஒவ்வொரு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு பணியில் தேசிய சமூக நீதி கட்சியினுடைய நிர்வாகிகளும் அதனுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய வெங்கடேஷ்குமார் அவர்களும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்து கொண்டுள்ளனர். இவர்களுக்கான வரவேற்பு என்பது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரிய அளவில் தற்போது உருவாகி கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி வேட்பாளராக தான் அறிவிக்கப்பட்ட பல்வேறு கிராமங்களுக்கு நேரடியாக சென்று மக்களை சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டு